ஹலோ கைஸ், ஐம் பேக். நீங்கள் பார்க்க ஒரு டாபிக் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேஜ் வெப்சைட் எப்படி மேக் பண்ணுறது, எப்படி AdSense அப்ரூவல் வாங்குறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி டேப்லையும் டெலிகிராம் சேனல் டெலிகிராம் குரூப்லையுமே ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு போஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன், சொல்லியிருக்கேன். இப்போ அதில் நிறைய அப்டேட் பண்ணிருக்கேன் போஸ்ட்டில். இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான கோடெலாம் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இந்த சிங்கிள் பேஜ் வெப்சைட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம ஒரு வெப்சைட் மேக் பண்ணி கண்டினியூவாக வந்து அதில் ஆர்டிக்கல் எழுதுறது வந்து நார்மலாக வெப்சைட் ஓகேவா. நம்ம வந்து பாருங்கள், ஆர்டிக்கல் இதில் வந்து 73 ஆர்டிக்கல் எழுதிருக்கேன். ஸோ இது வந்து வெப்சைட் டெய்லி நம்ம வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டே இருக்கணும், கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கணும், இந்த மாதிரி வேலைகள் இருக்கும். பட் இந்த சிங்கிள் பேஜ் வெப்சைட்டுங்கிறது இதில் இப்போ AdSense வந்து அப்ரூவல் வாங்கிட்டேன். ஸோ பாருங்கள், ஆட் வந்து 2 ஆட் பேனர் ஆட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிராஸ் பட்டனை கிளிக் பண்ணாலே தெரியும். இது பாருங்கள், ஆட் பை கூகுள் ஓகேவா. ஸோ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒன்ஸு ஒரே ஒரு டைம் மட்டும் கிரியேட் பண்ணி இதில் நிறையா விதமான சிங்கிள் பேஜ் வெப்சைட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விஷிங் ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், இது எல்லாமே வந்து அந்தந்த விஷஸ், சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, அடுத்தது பார்த்திங்கன்னா நிறையா வருது இல்லையா. ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து இந்துவில் வந்து பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கு 15 ஃபங்க்ஷனாக எவ்வளோ நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ஷார்ட் டைமில் வந்து வரது நிறையா இருக்குது. ஸோ இந்து ஃபங்க்ஷன், முஸ்லீம் ஃபங்க்ஷன், நிறையா விஷயங்களுக்காக ஸ்கிரிப்ட் மேக் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கிரிப்ட் அந்த கொஞ்ச நேரத்தில் மட்டும் வைரல் ஆகும் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது. அப்படிங்கும்போது அதில் ஏர்னிங் வந்து நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஷார்ட் டைமில் இந்த மாதிரி மேக் பண்ணுற ஸ்கிரிப்ட் கூட உடனே வந்து ரேங்க் ஆகுமா, அடுத்தது ரேங்க் ஆனாலும் அதுக்கு எப்படி AdSense அப்ரூவல் வாங்குறது, அதுக்காட்டி முடிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் ஒரு சில சீக்ரெட்லாம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அதை மேக் பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷேர் பண்ணுற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த மெசேஜ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காகவே ஷேர் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து கூகுளோட ஆட்ஸ் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் என்ன ஆட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட AdMob. இப்போ வந்து AdSense வேறு AdMob தெரியும்ல. AdMob வந்து அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து உடனே அப்ரூவல் கிடைப்பாங்க, இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கிடைக்கும். அதில் வந்து எல்லா ஆடும் வந்து செட் பண்ண முடியாது. பேனர் ஆட், முக்கியமான ஆட் மட்டும், ஒரே ஒரு ஆட் மட்டும் மேக் பண்ணி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்கிரிப்டில். இது அந்த கொஞ்சம் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக வைரல் ஆகி என்ன ஆகுனா, அவங்களுக்கு நிறைய எதிர்பார்க்காத அளவு ஓகேவா, $500 $1000 வரைக்கும் கூட ரீச் பண்ணுவாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாம் பார்க்குற இந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் இருக்கிறது ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா இது வந்து எவ்ரி டைம் இது வந்து கேம் மாதிரியும் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ நம்ம மொபைலில் விளையாடுற கேமையே இந்த பிளாகரில் உருவாக்க முடியும், HTML எடிட்டர் உருவாக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன வெப்சைட்ஸ் எல்லாமே மேக் பண்ணி லைஃப்பில் ஒன் டைம் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பேஜ் தான். இதோட லோடிங் ஸ்பீடுமே அதிகமாக இருக்கும். இதுக்காக நம்ம பேக்லிங்க்ஸ் மேக் பண்ணுறது, SEO பண்ணுறது, கூகுள் AdWordsல ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரேங்க் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னு வைங்களா, நமக்கு லைஃப் டைம் இது வந்து ஏர்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் டைம் மட்டுமே நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் AdSense அப்ரூவல் பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த AdSense வந்து இதுக்குன்னு நான் தனியாக அப்ரூவல் வாங்கலை. இதில் ஒரு விஷயம் நல்லா பாருங்கள், மேலே வந்து URL கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், technologymix.com என்னோட ஏற்கனவே அப்ரூவலில் இருக்கிற URL. இங்காண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் மேக் பண்ணிருக்கேன், lovecalculate.technologymix.com. இது பாருங்கள், இது என்னோட மெயின் ஓகேவா. இது வந்து technologymix.com. இது வந்து எதில் இருக்குன்னு பார்த்தா இது பிளாகரில் தான் இருக்குது டெஃபினட்டாக. இது வந்து வேர்ட்பிரஸ்லலாம் இல்லை. பிளாகரில் சப்டொமைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஒன்ஸ் அப்ரூவல் வாங்கினோம் அப்படின்னா அந்த இடம் இதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். வேர்ட்பிரஸ்லையுமே இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும். வேர்ட்பிரஸ்லையுமே சப்டொமைன் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பிளாகரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே ஹோஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எதுக்காக நம்ம அதில் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். நீங்கள் ஏற்கனவே AdSense அப்ரூவல் வாங்கியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இன்சிடென்ட் உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகே, இந்த டேப் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஆடை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இது என்னோட பேஜ் ஓகேவா. இந்த ஹோம் பேஜுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோடுக்கான லிங்க்கு. இதை கிளிக் பண்ணி எந்த ஒரு செக்ஷன்ஸில் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்தாலுமே மேலே பாருங்கள் டெக்னாலஜின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கோட்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா முக்கியமான கோட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபியூச்சரில் இப்போதைக்கு இந்த போஸ்ட் மட்டும் தான் எழுதியிருக்கிறேன். ஃபியூச்சரில் வந்து இந்த போஸ்ட் டவுனில் போனாலும் போகும். ஸோ போஸ்ட் நல்லா பார்த்துக்குங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட்டில் இதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதில் தான் அந்த கோடு வந்து கொடுத்துருக்குறேன். அதில் மெயினாக ஒரு விஷயம் நல்லா பாருங்கள். இந்த வெப்சைட்டில் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் மேக் பண்ண கோடு கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு வெப்சைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ண கோடு தான். ஆனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான கிரெடிட் வந்து இதில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கிரெடிட் எப்படி கொடுக்குறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஆட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கிரெடிட் பார்த்திங்கன்னா இப்போ கீழே ஒரு லைன் எழுதிருக்கிறேன், மேலே ஒரு பேனர் ஆட், கீழே ஒரு பேனர் ஆட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சும்மா ரஃபாக எழுதிட்டு கீழே அந்த வெப்சைட்டுக்கான கிரெடிட் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
ஸோ அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான். சாரி. இப்போ ஓகே, இந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணிட்டேன்ல, ஸோ ஓகேவா, அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டை இது ஸ்க்ரோல் கொடுத்தீங்கன்னா இதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பேன். கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தால் இதுக்கான கோடு வந்து கொடுத்துருப்பேன் கீழே லாஸ்ட்டில். கோடு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இதிலே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, PDF மோடில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன், எம்பிடிங் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா இந்த லிங்கை, இந்த கிராஸ் லிங்கை கிளிக் பண்ணலாம். பட் உங்களுக்கு இமெயில் ஐடி வந்து கேட்கும் கூகுள் டிரைவ் அக்சஸ் பண்ணுறதுக்காக. பட் அவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதை பாருங்கள், அதாவது உங்களுக்கு இந்த கோடு வேணும்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டைமர் ஸ்கிரிப்ட், இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கோடு ஃபர்ஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன், செகண்ட் லிங்கில் டைமர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன், மூணாவதுல ஸ்லைடு ஷோ கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த டைமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரு இமெயில் ஐடியும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. ஆனால் இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் இதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். இதை பற்றி என்னோட பழைய வியூவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான கோடுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைமர் வந்து ஓடிட்டு இருக்கு பாருங்க, 22 செகண்ட், 21 செகண்ட், 30 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், ஸ்லைடு ஷோ டைமர் ஸ்கிரிப்ட். டைமர் ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் புதுசாக ஆட் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஆட் ஷோ ஆகலை. இங்கே ஒரு ஆட் வச்சிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் டைம் 1 or 2 minutes கழிச்சு ஆட் ஷோ ஆகும். இப்போ இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரெக்குவயர்மெண்ட்டுமே இல்லை. உங்களுக்கு டேரெக்ட் டவுன்லோட் இங்கே பாருங்கள், கோடு வந்து டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, இதை தான் யூஸ் பண்ணணும். இதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டுமே இதை தான் நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்லாம் எப்பயுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் AdMob அக்கௌண்ட் மேக் பண்ணி நம்ம வந்து உடனே ஷார்ட் பீரியடில் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அதில் வந்து நிறைய பாலிசி வயலேஷன் வந்துடும். ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும், அதுக்குன்னு செப்பரேட்டாக AdMob அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், நம்ம எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் இருக்கணும். மெயின் வெப்சைட் கூட, மெயின் AdSense கூட கனெக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சிங்களேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வெப்சைட் இப்பயும் நான் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. ஆனால் எல்லாம் ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஸ்கிரிப்ட் வந்து ப்ரைவேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. என்னோட வெப்சைட் பேஜில் போயிட்டு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, இன்சிடென்ட் AdSense அப்ரூவல் எப்படி வாங்குறது, மெயினாக வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்டொமைன், இதை பாருங்கள், சப்டொமைன் பாருங்கள், இந்த சப்டொமைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வெப்சைட்டுக்காக அப்ரூவல் வாங்கிட்டோம்னா கண்டினியூஸாக நம்மளோட சப்டொமைன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடையே நம்ம தனித்தனியாக வந்து அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற ஏடையே நம்ம வந்து கொடுக்க முடியும். பட் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கரெக்டாக AdSenseோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், வயலேட் பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயம் இருக்குது. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டெஃபினட்டாக எல்லாத்தையும் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதுக்கான கோடை நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.